ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததாகன ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் மூலமாய் அனுதினமும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என் உள்ளம் ஆண்டவருக்குள் மகிழ்கிறது. மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்ததான பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை. அடியேன் கேட்கிறேன். குட்டி தம்பி சாமுவேல் இடத்துல ஆண்டவர் வந்து பேசினார். ஆண்டவர் வந்து தேவாலயத்தில் இருந்த அந்த சாமுவேல் இடத்துல பேசினார். இவள் தாய் அதே தேவாலயத்தில் கதறி கண்ணீர் விட்டு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தாள், தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தாள், உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி கதறிய கதறலின் கேட்ட அதே இடத்துல ஆண்டவரிடம் கேட்டேன் என்று சாமுவேலை பெற்றுக்கொண்டு சாமுவேலை அர்ப்பணித்து அந்த தேவனுடைய பணிக்காய் அர்ப்பணித்து அந்த இடத்துல அமர பண்ணியிருக்கிறார். தீர்க்கதரிசி ஆகிய ஏலிக்கு முன்னதாய் அவன் இருக்கிறார். தேவாலயத்தில் நின்று இருந்தபோது இரவு வேளையிலே கர்த்தர் வந்து சாமுவேலோடு பேசுகிற சத்தத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். அவன் 3 முறை அழைத்த போது ஏலி இடத்தில் போய் கேட்கிறார். 3வது முறை ஏலி சொல்லிக் கொடுக்கிறார், இதோ அடியே, இதோ அடியே. ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் சொன்னார், இதோ அடியேன் என்று சொல்லி. மோசையை அழைத்த போது, வனாந்தரத்தில் அழைத்த போது மோசே சொன்னார், இதோ அடியே. சாமுவேலை அழைத்த போது சாமுவேல் சொல்கிறான், இதோ அடியே. எனக்கு அருமையானவர்களே, திருத்துதர் பணியில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அனனியாவிடத்தில் ஆண்டவர் வந்து பேசின போது இதோ அடியேன் என்றா. எனக்கு அருமையானவர்களே, லூக்கா நற்செய்தி புத்தகத்தில் வாசிக்கிறோம். செக்கரியாவிடத்தில் தேவதூதன் வந்து பேசின போது இதோ அடியேன் என்று சொன்னார். ஆனால் எந்த சாமுவேலோ அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருக்கிற காரியத்தையும் உங்கள் வார்த்தை உருவாக்கும்பா. உடைந்து போகிற உள்ளத்தோடு ஒரு உழைந்த நிலையில் இருக்கின்றீர்களோ, எனக்கு அருமையானவளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. உங்களோடு கூட தான் பேசுகிறா. உடைந்து போய் நொறுங்குண்ட உள்ளத்தோடு, இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல பிரதர், என் வாழ்க்கை முழுவதும் கசப்பான அனுபவத்தில் வந்திருக்கிறேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு வந்து நிற்கிற உங்களோடு பேசுகிறா. இதோ நீங்கள் அர்ப்பணிங்கள். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. அவர் பேசுகின்ற தெய்வம் மரமோ கல்லோ பொருளோ அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் பேசுவார், உங்கள் பிஸ்னஸில் பேசுவார், உங்கள் கையின் பிரயாசத்துங்களை பேசுவார், உங்கள் குடும்பத்தில் பேசுவார், உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம். அவர் பாராபட்சம் பார்க்கிறவர் அல்ல. வனாந்தரத்தில் மோசே இடத்துல பேசினவர், தான் அழைக்கப்பட்ட தெய்வ மனிதனாய் ஆபிரகாமோடு பேசினவர் உங்களோடும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பா, எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. அவர் சொல்லுவா, ஆண்டவர் என்னிடத்தில் பேசு வர நான் முனகால் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தையை என் காதில் போட்ட பிறகு தான், என் இருதயத்தில் கொடுத்த பிறகு தான் நான் எழுந்து வருவேன் என்று சொல்வார். அந்த நாட்கள் அது வேடிக்கையாக எனக்கு இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பின்பதாக நான் அறிந்து ஆண்டவரோடு இணைத்து கொண்டேன். எனக்கு அருமையான இந்த நாளிலே எனது அருமை நண்பர் இதே தூத்துக்குடி பட்டணத்தில் அவர் ஊழியர்களா ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறது ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தரெடுத்து பயன்படுத்துகிறார். உங்களோடு பேசுகிற ஆண்டுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? பிதாவின் சித்தத்திற்கு என் ஆண்டவராகிய இயேசு அந்த சத்தத்தில் தன்னை அர்ப்பணித்தார். உலக ஜனத்திற்காக, எனக்காக, உங்களுக்காக சிலுவையில் தன்னை அர்ப்பணிக்கும்படியா இறங்கி வந்தா. எனக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு இருக்கிறவ உங்களோடு கூட பேசுவா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இன்றைக்கும் உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறோம். இதோ அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உமது பாதத்தில் அமர்ந்து கேட்க இருதயத்தோடு ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்ற வார்த்தையின்படி கேட்கிற ஒரு உள்ளத்தோடு உடைய சமூகத்தில் அமர்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொருவரின் பிசினஸோடு, கையின் பிரயாசத்தோடு, சரீர சுகத்தோடு, சரீரத்தின் வேதனையோடு நீ பேசுவீராக. சுகமுண்டாகட்டும், அற்புதம் செய்து மகிழப்படும், ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமே. ஆமே. காட் bless you.